இங்க ஒருத்தர் ஃபாஸ்ட் பக்கம் போயிருக்காரு. அப்படியே டயர்ட்ல பன்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. இங்க எப்படி குழந்தை சத்தம்னு யோசிச்சுட்டே சவுண்டு வர பக்கம் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பறவை குஞ்சு இருக்கு. ஆனா ரெக்க வச்சு மனுஷ ரூபத்துல இருக்கு. அதை தூக்கிட்டு போய் ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குட்டி தேவதையை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். பெத்த குழந்தையாட்டம் சீர சிறப்பமா பார்த்து வளர்க்குறாங்க. இப்போ அந்த பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா. அவளுக்கு பேச வராது. ஆனா பறவைங்க மாதிரி கத்துவா. வளர வளர அவளால் பறக்க முடியுது. தன் குழந்தை ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிறப்போ பெத்தவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி அவ பறக்கிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காம காத்து வாக்குல விளையாட விடுறாங்க. இப்போ அவளுக்கு மனுஷங்க சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. அதனால புழு தான் கொடுக்குறாங்க. அவளும் விரும்பி சாப்பிட்றா. மற்ற குருவிகளில் பறக்கிறத பார்த்து நாளாக அவளுக்கும் பறக்கணும்னு ஆசை வருது. ஒரு நாள் இந்த லேடி அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா இல்லை, அவளுக்கு ரெக்கையெல்லாம் மறைச்சி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கூண்டு உள்ள லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. அதுங்க சவுண்ட் விடுறத பார்த்ததும் இவளும் கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்போன்னு பார்த்து ஒரு வேட்டைக்காரன் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வர. ஐயோ, இவளை பார்த்தா வேட்டையாடி தூக்கிட்டு போயிடுவானோன்னு பதறி போய் அவளை மறைச்சு வைக்க பாத்ரூமில் உட்கார வச்சுட்டு இவங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. வேட்டைக்காரன் போனதும் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவள் ஜன்னல் வழியாக சிட்டா பறந்து போயிட்டா. அம்மா கிட்ட வந்துட்டுன்னு கத்துறாங்க. ஆனால் அவளுக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப தூரம் பறந்து போயிட்டா. வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவள் இந்த பக்கம் பறவைகளோட சேர்ந்து ஜாலியாக பறக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் பறக்கிறதால டயர்டாகி ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்துடுறா. அந்த வீட்டில் இருந்த குட்டி பொண்ணு கூட இவ ஃப்ரெண்ட் ஆகிடுறா. குழந்தைய பிரிஞ்சவங்க அந்த ஏக்கத்தில் அவளை தேடி ட்ரெயினில் புறப்பட்டாங்க. ஒரு நாள் அவளை ஃபாரஸ்ட்க்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தை காட்டுறா. மரத்தை பார்த்ததும் குஷியாகி பறந்து போய் கிளையில ஏறி மேலேன்னு போயிட்டே இருக்கா. இந்த பொண்ணால் போக முடியல. கீழே வான்னு சொன்னா அவள் வரல. நானும் உன்ன மாதிரியே பறந்து காட்டுறேன், ஆனால் இன்னைக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தா அவள் இல்லை. ஏன்னா அவள் பறவைகளோட பறவையா ரொம்ப தூரம் பறந்து போயிட்டா. அதே மரத்தடியில் அவளை வளர்த்தவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க கிட்ட, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு ஏஞ்சல் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் நல்லா பறப்பா. என் கூட தான் இந்த மரத்தில் ஸ்டே பண்ணா. பட் இப்போ பறந்து போயிட்டான்னு சொல்கிறா. இதை கேட்டதும் இவங்களுக்கு பொண்ணு உயிரோட தான் இருக்கா, அதுவும் இங்கே தான் இருக்கான்னு அவ்வளோ சந்தோஷம். இப்போ அந்த பொண்ணோட சேர்ந்து 3 பேரும் அவளை கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.